நண்பர்களே, இன்னைக்கு என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. வெறும் மட்டன் குழம்பும் சுட சுட சோறும் வெறும் பழைய மட்டன் குழம்பு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை வச்ச மட்டன் குழம்பு தான் இன்றைக்கி சாப்பாடு நண்பர்களே. வேறு ஒன்றுமே கிடையாது. இது துவையல், காணப்பயிர் துவையல். ரொம்ப பிரமாதமாக இருக்கான். ஆஹா, செம்ம டேஸ்ட்டு. எச்சி தெரிக்குது. வேறு லெவல் தான் நண்பர்களா. இது ரசம் பாருங்க, அடடா வேறு லெவல் தான். இது ஒயிட் ரைஸும் நேற்று வச்ச மட்டன் குழம்பு தான். அதுவும் ஒரு பீஸு கறி கிடையாது, வெறும் குழம்பு. இன்னும் போட வீட்டில் பரவாயில்ல. இதுக்கு அண்டை கொடுக்க சாமிட்ரி பாக்ஸ். என் நிலைமையை பாருங்கள், வீடியோ எடுக்க முடியல என்னால். ஓகே, நான் ஆரம்பம் பண்ண போகல. இப்போதான் முடி வெட்டிட்டு லைட்டாக. நல்லா இருக்கா நண்பர்களே? நல்லா இருக்கா? பழைய மட்டன் குழம்பு உண்மையே சொல்லக்கூடாது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. துவையில் வேறு லெவலு. நீ தைய சும்மா தைய. என்னுடைய மனைவி டெய்லர் நண்பர்களே, டெய்லரு, பெரிய டெய்லரு. சுடிதார், ஷாக்கெட்டு எல்லாமே நல்லா தப்பா. உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், தச்சு தருவோம். ஓகே, சவுண்ட் எப்படி ட்ருன்னு கேட்குதா? காட்டவா அவளை? நான் உங்கள்கிட்ட காட்டவா? என் பொட்டாட்டியை காட்டவா? வர்றியா வீடியோவில்? வரலையா நண்பர்களே? அவளுக்கு லைக் போடாங்க யாரு லூஸு. அப்பா, ஐயோ சுட்டு போயிருக்கப்பா. இந்த மட்டன் குழம்புல இந்த ரசத்தை ஊற்றி பிணைஞ்சு வச்சோம்னா வேறு லெவல் தான் டேஸ்ட்டு நண்பர்கள. அப்பா சுட்ட சுட்ட இருக்கு நண்பர்கள, சுட்டு பொசுக்குது. அப்பா எப்பா ஆத்தாடி, சுட சுட சோறு, சுட சுட ரசம் வேறு. இது ரெண்டும் குழம்பும் அந்த சோறு மிக்ஸ் பண்ணி அடிச்சோம்னா வேறு லெவலில் நண்பர் டேஸ்ட்டு. இருக்கிற சளிகிடியில் எல்லாம் இறங்கிற மிளகு வெள்ளை போட்டு ரசம் தான். நல்லா சளிகளெல்லாம் இறங்கிறேன். நண்பர்களே, நான் வீடியோ பண்ணுறதுக்காண்டி போய் கறி புளியெல்லாம் வாங்கி வைக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடோ அதை மட்டும்தான் முடியும். இதுக்குன்னு ஸ்பெஷலாக வாங்க முடியாது, வாங்கவும் காசு இல்லை. எல்லாம் காலி.
ரசமும் மட்டன் குழம்புக்கு ரெண்டுமே ஒன்று. சோறு சுடுசோறு புதுசு, ரசம் புதுசு, மட்டன் குழம்பு மட்டும் பழசு. மிக்சிங் பண்ணி அடித்தா வேறு லெவல் டேஸ்ட்டு. என் பொண்டாட்டி சிரிக்கிறேன், நான் பேசுனதுக்கலாம். நண்பர்கள் எங்கேயாவது பண்ண என் பொண்டாட்டி வைக்கிறா, மூச்சு ஓரையும் பாரு சனியனே அப்படின்றா. இந்த சிரிக்கிறா. அடுத்து என்ன வைக்கிற? ஆளைப்பாரா, ஆளைப்பார் மூஞ்சியை பார், ஆளைப்பார் மூஞ்சியை பார். பாவம் நண்பர்களே, டெய்லி பாவம் தைக்கிறா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3 ஆப்ரேஷன் பண்ணவ. எனக்கு ஒரு நல்ல ஒரு படத்தில் வேலை கிடச்சுன்னா, நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா பாவம் அவளை வச்சு நல்லா காப்பாற்றேன். வேறு வீட்டில் உட்கார வச்சு என்னால் முடியலை. நானும் வீடியோ போடுறேன், யூடியூப்லேயும் ஒன்றும் பணம் வரல. தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கேன். போராடுவோம். ஒரு நாள் வெற்றி நிச்சயம், அது மட்டும் உண்மை. அருமையான சாப்பாடு, நல்ல ஏற்பாடு. ஒரு இடம் மூஞ்சியை மட்டும் காட்டுறியே, மேனாம்மா. சரி போ, ஏதோ உன்னை அறிமுகப்படுத்தலாம் அந்த உலகத்துக்குன்னு பார்த்தேன். வர்றியா அண்ணா? ஓங்கி பேசு. வர்றியா வரலையா? ஓங்கி சொல்லு. வரலைன்னு ஓங்கி சொல்லு. வல்லையா. ஓகே, வல்லையா நண்பர்களை கேட்டுக்குங்க. நிறைய பேர் உங்கள் பொண்டாட்டி காமிங்கன்னா நான் காமிக்கணும்னு வரமாட்டேன். நான் இதுக்கு ஒன்றும் பொறுப்பு இல்லை. ஓகேவா? ஓகே, இந்த நாள் இனிய நாளாமையை எல்லா வளையரோட வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் நல்லா இருக்கணும். கண்டிப்பாக நம்ம ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும்தான் பண்ணுவோம். வண்டியில் போகும்போல ஹெல்மெட்டு போட்டு போங்க. லைசன்ஸ் ஜெராக்ஸை பையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். அடுத்து வருவது மீசை மணியின் இசைத்தட்டு முழக்கம். பபாய்.